அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபிகளாரிடத்தில் பெண்மணிகள் ஆண்களை தாண்டி உங்களுடைய செய்திகள் எங்களுக்கு வருவதனால், ஆண்கள் சொல்லித்தான் நீங்கள் சொல்லுகின்ற விடயம் எங்களுக்கு கேள்விப்படுவதனால், டிரெக்டாக உங்களிடத்திலிருந்து மார்க்கம் படித்து கொள்வதற்கு ஒரு நாளை தெரிவு செய்து ஒரு சபையை உண்டு பண்ணி தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தில் ஒரு நாளை தெரிவு செய்து நேரடியாக பெண்களுக்கு சில செய்திகளை சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் முதல் நாளே நபிகளார் எதை சொல்லுகின்றார்கள் என்றால், அதிகமாக நரகத்தில் பெண்களை காண்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்றைக்கு இறங்கின வஹி அதுதான். இப்படி சொல்லுகின்ற பொழுது உம்மு சுலைம் போன்ற பெண்கள் யோசித்தார்கள், பெண்கள் நரகத்துக்கு போவதென்றால் போகட்டும், நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், சுவர்க்கத்துக்கு இலகுவாக போவதற்குரிய வாயலும் பெண்களுக்கு தான் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் உபதேசத்தை நடத்துகின்ற பொழுது பெண்களுடைய சிறப்புகளை பற்றி சொன்ன நேரத்தில் அதை இஸ்லாம் தெரிந்து கொள்கிறது. அதனால் அன்றைக்கு இருந்த விவேகமான பெண்கள், இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் பின்பற்றினவர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புத்தி கூர்மையோடு நடந்து கொண்ட காரணத்தினால இன்று வரைக்கும் இந்த மார்க்கம் கடுகளகும் மாறாமல் எங்களுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த உம்மு சுலைம் போன்ற பெண்கள் அப்படி சிந்தித்தார்கள். சுவர்க்கத்தில் உயர்வை அடையக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கிறதுனால நரகத்துக்கு போகிற பெண்கள் போகட்டும், நாங்கள் அதில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் ஈடுபட்டதனால குறுகிய காலத்துக்குள்ளால் அதே மாதிரி பயான் நடக்கிற நாளில் நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்னின்னாருடைய மாளிகைகளை நான் சுவர்க்கத்தில் காண்கிறேன், இன்னின்ன பெண்களை நான் சுவர்க்கத்தில் காண்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் இஸ்லாம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கத்தை பொறுத்த மட்டும் ஆணுக்கும் சொந்தம் கிடையாது, சுவர்க்கத்தில் பெண்ணுக்கும் சொந்தம் கிடையாது. யார் அதுக்கு சொந்தக்காரர்களோ அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு சொந்தக்காரர்கள், பெண்கள் மட்டும்தான் இதுக்கு சொந்தக்காரர்கள், அல்லது அவர்களுடைய கேட்டகரியை அடிப்படையாக வைத்து இப்படியெல்லாம் உலகத்தில் சில இடங்களில் சொந்தங்கள் வழங்கப்படும். 25 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் இங்கே இடம் இருக்கிறது, அல்லது 50 வயதுக்கு தாண்டினவர்கள் இதில் பங்கு கொள்ள முடியாது, வயோதிபர்கள் இதில் பங்கு கொள்ள முடியாது, அல்லது வயோதிபர்கள் தான் இதில் இருக்கணும், திருமணம் முடித்தவர்கள் தான் இதில் இருக்கணும், திருமணம் முடிக்காதவர்கள் தான் இதில் இருக்கணும். அப்படியெல்லாம் உலகத்தில் நிபந்தனைகள் இருக்கிறது. ஆனால் சுவர்க்கத்தை பொறுத்த மட்டும் அந்த உரையிலிருந்து அந்த பெண்கள் தெரிந்து கொண்டது, சுவர்க்கம் என்பது என் சுவர்க்கம் எனக்குரியது, அதை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என்று அந்த பெண்கள் ஆர்வமாக ஈடுபட்டதனால உலகத்தில் வாழுகின்ற பொழுது வஹீனூடாக நீங்கள் சுவர்க்கவாதி என்பதனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் எவ்வளோ அறிவென்று பாருங்கள், எவ்வளோ தியாகம் என்று பாருங்கள். இந்த உலகத்தை எப்படி புரிந்திருந்தார்கள், மறுமை வாழ்க்கை கைவிட்டு போகக்கூடாது என்ப விஷயத்தில் எவ்வளோ தெளிவோடு இருந்தார்கள். உலக பிரச்சனைகளை அவர்கள் தலையில் சுமந்து கொண்டு மறுமை வாழ்க்கையை மறந்துவிடவும் இல்லை. மறுமை விஷயங்களில் ஒவ்வொரு கணமும் மிக தெளிவோடு இயங்கின காரணத்தினால அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தன, அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தன, அவர்களுக்கும் பொருளாதார சிக்கல்கள் இருந்தன, அவர்களுக்கும் கணவனால பிரச்சனைகள், அவர்களுக்கும் ஊரால பிரச்சனை, அவர்களுக்கும் இன்னொரு கஷ்டங்கள், துன்பம். அவர்களும் மனிதர்கள் தான். அதனால் அதையெல்லாம் அவர்களுடைய இந்த வஹீயுடைய அறிவை பெற்று அதை அவர்கள் சரியாக சிந்தித்து செயல்பட்ட காரணத்தினால
அந்த பெண்மணிகள் இலகுவாக சுவர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்பதனை பார்க்கிறோம்.